என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு எரிச்சல் உள்ள தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம். எரிச்சல் உள்ள தேவன். கர்த்தர் மன்னிக்க சித்தமில்லாதிருந்தார். 2 ராஜாக்கள் 24:4. கர்த்தர் அன்புள்ளவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர் என்பது 100க்கு 100 உண்மை. அதேபோல்தான் அவர் நீதியுள்ளவர், பரிசுத்தர், எரிச்சல் உள்ளவர், பட்சிக்கிற அக்கினி என்பதும் 100க்கு 100 உண்மை. இந்த இரண்டையும் சமமாக சிந்திப்பவன் அல்லது தியானிப்பவன்தான் உண்மை கிறிஸ்தவனாக வாழ முடியும். பழைய ஏற்பாட்டில் குறிப்பாக ராஜாக்களின் காலத்தில் பல ராஜாக்கள் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக பாவம் செய்தனர். அவர்களில் யோயாக்கீன் என்ற 2 பேரை குறித்து இன்றைய பகுதியில் வாசித்தோம். மனாசே அவன் தன் எல்லா செய்கைகளினாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றினார். யோயாக்கீன் அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்படியாக ராஜாக்களின் வரலாற்றிலே பலர் தேவனுக்கு விரோதமாக குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினர். விக்கிரக வணக்கத்தை ஆதரித்து வளர்த்தனர். எனவே தேவன் கல்தேயர், சீரியர், மோவாபியர், அம்மோனியர் போன்ற வேற்று நாட்டு அரசர்களை வரவிட்டார். எதற்காக? யூதாவை அழிக்கும்படிக்கு. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்தானே. அன்று தன் மக்களை தண்டித்த தேவன் இன்று தண்டியாமல் இருப்பாரோ? மத சார்பான கட்சியினரும் அரசாங்கமும் கிறிஸ்தவ கோயில்களை இடிக்கின்றனர். ஊழியர்களை அடித்து கொலையும் செய்கின்றனர். நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துகின்றனர். இவற்றை கேள்விப்படும்போது நம் உள்ளம் பதைபதைக்கிறது, பற்றி கொண்டு எரிகிறது. இத்துடன் சேர்த்து அநேக பேராலயங்களில் நடக்கும் ஊழல்களை நினைத்து பாருங்கள். பொல்லாத பொருளாசையால் பாவம் செய்ய துணிந்த ஊழியர்களை எண்ணி பாருங்கள். சத்தியத்தை விட்டுவிட்டு பொய்யான அற்புத மாயைகளை பற்றி பேசுகின்ற பணநோக்குடைய ஆன்மீக வியாபாரிகள் பெருத்து போனார்களே. தாவீதையும் தண்டித்தவர் நம் தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. தாவீதையும் தண்டித்தவர் நம் தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எரிச்சலுள்ள தேவன் நம் தேவன், பாவத்தை கண்டு விட்டாள். எரிச்சலுள்ள தேவன் நம் தேவன், பாவத்தை கண்டு விட்டாள். அந்நாளில் தாவீதையும் தண்டித்த தேவன் அவர். அந்நாளில் தாவீதையும் தண்டித்த தேவன் அவர். இந்நாளில் பாவம் செய்வோரை, இந்நாளில் பாவம் செய்வோரை கண்டிக்கும் தேவன் அவர். கண்டிக்கும் தேவன் அவர். எரிச்சலுள்ள தேவன் நம் தேவன், பாவத்தை கண்டு விட்டாள்.
எரிச்சல் உள்ள தேவன் நம் தேவன் பாவத்தை கண்டு விட்டாள். ஜெபம். தேவனே, எங்கள் மத தலைவர்களையும் ஊழியர்களையும் பரிசுத்தப்படுத்தும். எங்கள் நாட்டையும் முக்கியமாக கிறிஸ்தவர்களையும் பேராபத்தினின்று பாதுகாத்து கொள்ளும். ஆமேன்.